வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் நான் சொல்றேன், சீக்கிரமா முடிச்சு கவலைப்படாதீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுல பென்யமீன் போடாம உங்க பேரை போட்டுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் இல்ல பிரியமானவள். இரண்டாவது, அவரோடு சுகமாய். ஆமா, நான் அவரோடு சுகமா தங்கி இருப்பேன். அவர் என்னால் என்ன செய்வாரு? காப்பாற்றி என்னுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு வாசமாய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் மட்டும் இந்த வசனத்தை கவனிங்க. இது தீர்க்கதரிசனமான வசனம். பென்யமீனை குறித்து வசனம் வருது. இங்க ஆதியாகமத்துல பென்யமீன் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அவங்க அப்பாவே சொல்றாரு. யாரு பென்யமீனுடைய அப்பா? யாரு? யாக்கோபு. டவுட்டா பாக்குறீங்க? யாக்கோபு சொல்றாரு 49ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். மரணம் அடைவதற்கு முன்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது பென்யமீனை பார்த்து சொல்றாரு. 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். இவர்கள் எல்லாரும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்றது? சொந்த தகப்பனே சொல்றார். யாரு? பென்யமீன் பீறுகிற ஓனாயோட சுபாவம் தெரியுமா? நாய் மாதிரி தான் இருக்கும். ஆனா கிட்ட போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு நம்ம கதை. நீங்க இந்த வைல்டு இதுல பார்க்கலாம். அந்த வைல்டு அனிமல்ஸ் போடும் அனிமல் பிளான்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாய் மாதிரி தான் இருக்கும். ஓனாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு பவர், அது பீறுகிற ஒரு காரியம். ஏன்னா இந்த பென்யமீனை கொடுத்து வேர்த்து சும்மா லைட்டா சொல்லிட்டு பாரு. அப்புறம் இது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரத்துல 2 பேர் என்ன செய்யறாங்க? மிஸ் ஆகுறாங்க. பிள்ளைகள் சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சுங்க. 12 பிள்ளைகள் யார் யாரு? ஆரம்பத்திலிருந்து வரணும். ஃபர்ஸ்ட் யாரு? யூதாவா? ரூபன், சிமியோன், செபுலோன், அப்படி நப்தலி, காத்து, ஆசேர் அப்படி சொல்லி வரும். ஆனா கோத்திரம் என்று வரும்பொழுது 2 பேர் மிஸ் ஆயிடுவாங்க. யாரு? லேவி தூக்கிட்டு யோசேப்பை தூக்கிட்டு யார போடுறாரு? எப்ராயிம், மனாசே கர்த்தர் போடுறாரு. யோசேப்பு 2 பிள்ளைகளையும் அந்த கோத்திரத்தை சேர்த்துட்டு இவங்க 2 பேரும் கர்த்தரை செய்றாரு. லேவி கர்த்தருக்கு உரியவன், அவனை யாரும் சொந்தம் கொண்ட முடியாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறன்றதுனால அவனை கர்த்தர் தனியா வேறு பிரிச்சுறாரு. அப்போ யோசேப்பை பார்த்து சொல்றாரு, யோசேப்பு கடிதரும் திராட்சை செடி. அப்புறம் இவனை பார்த்து சொல்றாரு, விடுதலை பெற்ற பெண்மான் நப்தலியை பார்த்து இந்தமான வசனங்களை வசனிப்பான்னு சொல்றாரு. பெரிய மேல பார்த்து ரூபனை பார்த்து சொல்ற, தண்ணீரை போல தகுதினவனே நீ என்ன செய்ய மாட்ட? மேன்மை அடைய மாட்ட அப்படின்னு. ஒரு யூதாவே நீ யாரு? சகோதரனால் புகழப்படுகிறவன். இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லி கொண்டு வரும்போது இந்த சீமியனை பார்த்து சொல்றாரு, பென்யமீனை குறிச்சு, நம்ம பீறுகிற ஓனாய். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை. இதே பென்யமீனை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்றாரு. எப்ப நம்ம சொல்றது கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லி? 33 அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகத்திலே 33 அதிகாரத்திலே 1, 2, 3 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இது என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு பாவங்களை மன்னித்து அவனுக்கு பிரியமான கர்த்தர், அவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33 அதிகாரம். மரணமடையும் முன்னே
ஆசீர்வாதம் ஆவது. போதும். இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்போது இந்த 12 சொல்றாரு பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன். என கர்நாட தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையா நாம் இருக்கிறோமா? என வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 யோவான்ல 1, 2, 3 பிரியமான காயுவுக்கு எழுதுறார். யாரு? யோவான். பிரியமான காயுவுக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படி சொல்றார். இன்னொரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுவது, கோரேசை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 48:14 வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நான் சொல்ற வசனம் கர்த்தரோடு பேசும். பின்னாடி 2 பேர் பேசிக்கிறீங்க, கவனிங்க. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். யார்? ஹல்லேலூயா. கோரேஸ் தான் தேவனுடைய காரியத்தை செய்தான். அவன் யாரு? புறஜாதி. அவனை பார்த்து கர்த்தர் சொல்ற, கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நற்கிரியைகளை செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். மூணாவது ஒரு வசனம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9:23 வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. 9:23. தானியேல் 9:23 வாசிக்கும் போது, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, அழகிய சொல்லுவோமா? அப்ப தானியேலே பிரியமானவன் சொல்லுவாங்க. 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற தேவ மனுஷன். அப்ப ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்ப ஜெபிக்காதவங்க இனிமேல் ஜெபிங்க. கர்த்தர் ஜெபிக்காத முடிக்கிறாங்க, ஐயோ ஏதோ பெரிய தண்டனை பாஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஜெபிக்காத இனிமேல் ஜெபிங்க. சில பேர் ஜெபிக்கிறதே கிடையாது. அழகிய சொல்லுவோமா? ஆனா இனிமேல் பாடுது, யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிக்க போராட்டம் வரும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நான் சொல்றேன், கடிஞ்சு சொல்லுவோம். நீங்க சொல்றீங்கன்னா பாஸ்டர் அவர்னா வந்து எங்களை கடிந்து கொள்ளுகிறாரு. கவலைப்படாதீங்க. என்ன யார் கடிந்து கொள்ளுவாங்க தெரியுமா? ஆண்டவர் போடுவார். போட்டு உக்காரு, முட்டி போடு, நைட்டெல்லாம் போட வச்சாரு. அல்லையா சொல்லுவோமா? ஒரு பொட்டு தூக்கம் கிடையாது. நீ நம்பவே மாட்டீங்க. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அப்படியே உட்காந்து 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 எதுக்கு புரியல, ஏன் தெரியல, யாருக்கோ எதுக்கோ என்ன தெரியல. அப்புறம் சில காரியங்களை உணர்த்த கர்த்தர். நான் திரும்ப சொல்றேன், கண்பான தேவ பிள்ளையே, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி சில காரியம் சொல்ற ஆண்டவர். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளையா இருந்தா மற்றவர்களை குறித்து நம்ம பேசவே கூடாது. அது விசேஷமா பரிசுத்த வாக்களை குறித்து செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யாரும் இருக்கட்டும், பெரிய பெரிய ஊழியக்காரட்டும், நம்ம அசால்ட்டா சொல்லுவோம். அவங்கன்னா வந்தது, அவங்க அப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். எவ்வளவு ஒரு ஊழியக்காரருடைய காரியம் போயிருக்குது. இஷ்டத்துக்கு சில பேர் பேசி கொடுக்குறாங்க. அது கிறிஸ்தவர்களே பேசுறாங்க. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். உண்மை ஏதோ அவருக்கு தெரியும். அழகிய சொல்லுவோம், நமக்கு தெரியாது. ஒருத்தர் கூட தான் கேட்டேன், நீ கூட கேமரா வச்சுன்னு பார்த்துக்கியா? நீ கவனியா? உனக்கு தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறது கர்த்தர் தான் அறிஞ்சிருக்கிறார். அழகிய சொல்லுவோமா? அதனால முடிந்த அளவுக்கு நாம ஆண்டவர் சொன்ன சில காரியங்கள், பரிசுத்த வாழ்க்கையை குறித்து யாரையும் டக்குன்னு பேசிடக்கூடாது. ஊழியக்காரனா எல்லாருமே ஊழியக்காரனா, சுவிசேஷகராக இருக்கட்டும், அது தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அது பாஸ்டரா இருக்கட்டும், எந்த பாஸ்டரா இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் சொல்றத சொல்றேன், யாருக்காகவும் யாரை கொண்டும் யாரை குறித்து பேசாதீங்க. அது சாபமா மாறிடும். அழகியா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றத சொல்றேன், புல்பிட்ல நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்ல நான் சொல்றேன். யாரை குறித்து நம்ம பேச தேவை. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். தானியேல் பாருங்க, அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்களா? ராஜாவுக்கு முன்னாடி, ராஜாவே நீர் வாழ்க, நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவனாக இருந்தேன். நிறைய சொல்லுவோமா? அதனால்தான் அவனுக்கு சிங்க கெபியில விழுந்தாலும் கர்த்தரை விடுதலை ஆக்கினார். அப்ப ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிரியமானவராக இருக்கிறார். அலையா சொல்லுவோமா? அதே 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அவனை நோக்கி பிரியமான புருஷனாகிய, பாருங்க தூதன் வந்து சொல்றார், பிரியமான புருஷனாகிய
தானியேலே, நான் இப்பொழுது உலகத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன், அதனால் போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளைங்க. கர்த்தர் நம்மோடு பேசணுங்க. அட்லீஸ்ட் தூதனாலும் நம்மோடு என்ன செய்யணும்? பேசும்படியா நம்முடைய ஜெபம் இருக்கணும். சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, கர்த்தருடைய சத்தம் நான் என்ன செஞ்சேன் கேட்டேன். நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்களேன். தாவீது ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுதான் அவர் சண்டை போட்டாலும் சரி, எங்க போனதும் தேவ சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் காணப்பட்டான். இல்லையா சொல்லுவோமா? தேவ சத்தத்தை கேட்டதான் தேவ சித்தத்தை நம்ம செய்ய முடியும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் சித்தம் என்னவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். இல்லையா சொல்லுவோமா? ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் இந்த ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுத்த சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க. தேவ சத்தம் உங்க காதுல தொனிக்கும். அப்படி தொனிக்கும் போது சத்தத்திற்கு கீழ்பட்டு நடந்தால் கர்த்தருக்கு பிரியமா மாறிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? அப்ப என்ன ஆகும்னா பாருங்க, ஒவ்வொருத்தரும் பிரியம். யாருக்கு பிரியம்? பிரியமானவனே ஒரு ஆத்துமா வாழ்கிறது போல. ஏன்னா அவன் நல்ல நற்கிரியைகளை அவன் செய்யறான், நல்ல காரியங்களை செய்யறான், நற்சாட்சி பெற்றவனாக இருக்கிறான், ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவனாக இருக்கிறான். இரண்டாவதாக சொல்றாரு, போரேசை குறித்து சொல்றாரு, எனக்கு சித்தமானது என்ன செய்வான்? பாபிலோன்ல செய்வான். பாபிலோன் பாவமான இடம், அந்த இடத்துல கூட எனக்கு சித்தமானதே ஒரு மனுஷன் செய்வான். அவருக்கு எனக்கு பிரியமானவன் கர்த்தர். மூணாவதாக சொல்ற தானியேலை பார்த்து சொல்றாரு. அங்கே சொல்லுவோமா? நாலாவது பார்க்கும்போது எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:5 வாசிக்கும் போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு பிரியமானவன் யாரு? பென்யமீன். இங்க வந்து யாரு? அவன் பீறுகிற ஓனாய். இங்க பார்த்தா அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, வலது கையின் மகன் இருக்குது. அவன் பேர் என்னது? வலது கையின் மகன். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சொல்ல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நல்ல ஒரு ஆவிக்கு நல்ல ஒரு பரிசுத்தமான பிள்ளை போடுது. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல குர்ஆன் வாங்கி படிக்கிறேன்னு சொல்லாதீங்க, அதில் போட்டுருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நான் குர்ஆன் கூட படிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு அர்த்தங்கள் கூட நான் யோசனை பண்ணேன். ஒரு பீறுகிற ஓனாயாக தனியா நின்று 11 கோத்திரத்தையும் துரத்தி அடிக்கிறான். பலசாலிகள் அவங்க பென்யமீன் தெரியுமா உங்களுக்கு? நிலத்துல படிச்சு பாருங்க. பலசாலியான ஆட்கள், அவங்க யாரும் மேற்கொள்ளவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போயிட்டு வராங்க. எத்தனை பேர் தோக்க? ஒருத்தர்கிட்ட 11 பேரு தோத்துட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவர் முறையிடுறாங்க, ஆண்டவரே நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம் அவங்ககிட்ட, அவங்க என்ன அடிச்சுட்டாங்கன்னு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் அவங்களுக்காக என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே செத்து போறான். கடைசியில ஒரு 400 பேரு என்னமோ தான் வீடுறாங்க. அப்புறம் கர்த்தருக்கே மனசனாய் போச்சு, இறக்க வந்துருச்சு. ஐயோ ஒரு கோத்திரம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு ஆட்கள் அங்கிருந்து பெண்ணை கொண்டு அவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு? பலப்படுத்த வைக்கிறார். கலைஞர் சொல்லுவோமா? அப்ப எப்பவுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிராயிமை எப்படி நேசிச்சாரோ அதே போல பென்யமீனை கர்த்தர் நேசிக்கிறவராக இருந்தார். பென்யமீன் யாருக்கு பிரியமானவன் சொல்லுங்க பார்க்கலாம்? யாருக்கு பிரியமான பென்யமீன்? யோசேப்புக்கா? யாக்கோபுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ஏன்? அவன் எரிசல், அவன் தான் எரிசல் பக்கத்துல பிறந்தவன். அவன் அம்மா என்ன பேர் வச்சாங்க? துக்கன்னு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? யாரு பெத்தது? அவன் ராகேல் பெக்கும் போது என்ன பேர் வைக்கிறாங்க? துக்கத்தோடு பெற்ற சொல்லி பெனானின்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பேரு? யாக்கோபு பார்த்தாரு, அது எப்படி என் பிள்ளைக்கு நீ துக்கம்னு வைக்கலாம்? சில இடத்துல பார்த்தா அம்மா ஒரு பேர் வைப்பாங்க, அப்பா ஒரு பேர் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பாட்டி ஒரு பேர் வைக்கும். நிறைய சொல்லுவோம், எங்கள் குழந்தை பேர் எங்கள் தாத்தா பேர் அவர் வெளியிடும். இது நிறைய குழப்பம் வரும். நான் கூட பசங்களுக்கு சில பேர் வச்சுக்கிறேன். நான் தமாசா கூப்பிடுறது எதுக்கு சொல்றேன்னா, அந்த பெனானி துக்கமான ஒரு மனுஷனை அவர் யாக்கோபு சொல்றார், இவன் பென்யமீன் எழுதுறாரு. பேர் என்னது? பென்யமீனா வலது கையின் மகன். நீங்க சொல்லுவோமா? அதனால கண்பான தேவ பிள்ளைய எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்பேற்பட்ட பீறுகிற ஓனாயாய் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தவனை கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியமானவனாய் மாற்றுறார். நீங்க பிரியமானவன் தானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி. யார் நீங்க எல்லாம்? கர்த்தருக்கு
பிரியமானவன். கர்த்தர் பாடுவோம்ல, பிரியமானவனே கல்யாண பாட்டை பாடிட்டு, என்ன பாட்டுது? கல்யாண வீட்டை பாடும். பிரியமான பாடிட்டு பக்கத்துல பாடுதாரி, வாழ்க்கை என்பது போராட்டமே. ஒரு மாதிரி ஆயிடும். பிரியமானவனே வாழ்க்கை போராட்டத்தை விட்டாதான் பாருங்க. அல்லேலூயா. ஒரு வரி பாடுவோமா? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. பக்கத்துல சொல்லுங்க. சண்டை போட்டு போய்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு பிரியமான மாறணும் 4 காரியத்தை நான் சொல்லிட்டேன். இன்னொரு சொல்றாரு, ஏனோக்கு குறித்து சொல்றாரு. 11 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. எபிரேயர் வாசிங்க 15 சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 11:5. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக் கொண்டபடியால் அவன் காணாமல் போனான், காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று படுவதற்கு முன்பதாகவே. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? சாட்சி. அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கவனிக்க கொஞ்ச நேரம். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? அது அப்புறம் கேட்டீங்க போயிட்டு. அவன் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு வேலை இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் தேவனோடு கூட தன் இருதயத்திலே அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று ஆண்டவர் பார்த்தார். என்ன செஞ்சாரு? எடுத்துட்டார். எடுத்து 2 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க. யாராரு? எலியா, ஏனோக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உண்மையில யோசிக்கிறேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அது மாதிரி தான் ஆண்டோட வரிகள் நம்ம என்ன செய்ய போறோம்? எடுத்துக் கொள்ளப்பட போறோம். ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு இமை பொழுது நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நொடி பொழுது நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்பட போறோம். இயேசு மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். ரகசிய வருகையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம்.
ஒரு செகண்ட், ஒரு இமை பொழுது பரிசுத்த ஆவி எடுத்து போய் ஆண்டவர்கிட்ட விட்டுருவார். நிறைய பேர் கைவிடப்பட்டுருவாங்க. இல்லையா சொல்லுவோமா? 7 வருஷம் உபத்திரவ காலம் தொடங்கும். அந்த உபத்திரவம் மோசமான உபத்திரவம். அந்த உபத்திரவத்துக்கு நாம தப்பிக்கணும்னா இன்னைக்கே நம்ம பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்வோம். பரிசுத்த பாதையில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு சொன்னேன், பாவம் சின்னதா இருந்தாலும் அது பாவம் தான். இப்பவே வெட்டி தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுருக்காங்க. இயேசுக்கு பிரியமில்லாத எந்த பாவம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லி நம்ம கடந்து போகும்போதுதான் கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கை போல நற்சாட்சி பெற்றவனாய் தேவனோடு உங்களை பார்த்த யாராவது கம்ம சொன்னா நான் சொல்லுவேன், ஐயா அந்த பிள்ளை அருமையான பையன், எப்ப பார்த்தாலும் பைபிள் தூக்கின்னு போவார். நிறைய பேர் பைபிள் எடுத்துருக்கலான்னு தெரியல, இப்படி செக் பண்ண போவார். பைபிள் காட்டி அப்படி செக் பண்ண தெரியும், எத்தனை பேர் மாட்டிக்கு தெரியும். சில பேர் இங்கேயே வச்சுட்டு போயிருக்கீங்க, ரொம்ப பாரமாக பைபிள். அதனால நல்லா எங்கள் வாலிபத்தில் இதை நீ சுமந்தேன்னா வயதாக இருக்கும்போது அவரோட சுமப்பேன். ஆமீன் சொல்லும் போது சும போகிறேன், 2வது நான் சொல்ல சும மாட்டேன். இல்லையா சொல்லுவோமா? வேதத்தை எடுத்து நம்ம என்ன இது வெக்கப்படுறோம். இதில் வேற சரவண சொல்ல கவரில் தூக்கி அக்கத்தில் வச்சுருந்து அக்கத்தில் வச்சு நன்றி போடுறேன். பைபிள் தைரியமாக கொண்டு வாங்க தேவ சமூகத்தில். பைபிள் நான் கர்த்தரை ஆராதிக்கிற தேவைப்படும். எந்த சட்டங்கள் வந்தாலும் யார் கைவிட்டாலும் அந்த பாட்டு எனக்கு அடிக்கடி வரும். அந்த பாட்டு டெய்லி அந்த பாட்டை கேட்டு தான் நான் பாடுவேன். அல்லையா சொல்லுவோமா? என்ன பாட்டு தெரியுமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு வந்து கூர்ந்தார், வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காத்திடுவார் என்றுமே. அப்போ என்ன செய்யணும்? என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்குமானா நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறிடும். ஐயா சொல்லுவோமா? ஐயா சொல்லுவோமா? 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒன்று இருக்குது. அதை மாத்திரம் வாசித்து அடுத்த இடத்துக்கு போகும். இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சீக்கிரம். துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய போதும். தேவனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு நான் அந்த வசனம் போகணும். எவ்வளவுதான் வந்தாலும் கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறவராக. ஏன்னா நம்ம பிரியமான தேவ பிள்ளை. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். நீங்க பக்கத்துல உங்க பேரை போட்டுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமானவன். இது தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறத விட அட்லீஸ்ட் 1 மணி நேரமாக நான் ஜெபிக்க போகிறேன். நான் அடிக்கடி சொல்ல போன வாரம் ஒரு தீர்மானம் பண்ணோம். என்ன தீர்மானம்? 2வது இன்னைக்கு இந்த வாரம் தீர்மானம், தேவ சமூகத்தில் அட்லீஸ்ட் 1 மணி நேரமா என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போறேன். காலையிலோ மாலையிலோ மதியத்திலோ இரவிலோ பகலிலோ எப்படி இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் என் மேல பிரியமா இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என் தேசத்தை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 2வது சொல்லுகிறது, அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். எப்படி? அவரோட தங்கி இருப்பான். அப்ப ஆண்டோட தங்கி. ஆண்டவர் எதுக்காக அப்போஸ்தலர் பேர் வச்சார் தெரியுமா? எதுக்கு அப்போஸ்தலர் பேர் வச்சார்? 12 பேர். நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அப்போஸ்தலர் எத்தனை பேரு? அப்போஸ்தலர் எத்தனை பேரு? 12 பேர். யார் தெரியுமா அப்போஸ்தலர்? யாரா சொல்லுவாங்க? மொட்டையா சொல்லக்கூடாது, ஆரம்பத்துல சொல்லணும் யாருன்னு. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா,
நீங்க சொல்றது எனக்கு மறந்து போகுது. நீங்க சொல்லுவா யாருங்க? யோவான். தோமா. கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் டக்கு டக்குன்னு படிச்சு வச்சுக்க. கோத்திரத்தை படிச்சு வச்சுக்க. நான் ஒரு எக்ஸாம் வைக்க போறேன். கோத்திரத்தை 12 கோத்திரத்தை வைக்க போறேன். 12 சந்ததி பேர் கேட்க போறேன். அப்புறம் 7 சபைகளை குறித்து கேட்க போறேன். அப்புறம் 12 சீஷர்களை குறித்து சொல்ல போறேன். அப்புறம் வெளிப்படுத்துற எத்தனை சபைகள், என்னென்ன சபைக்கு என்னென்ன சொல்லப்படாது ஒரு எக்ஸாம் வைக்க போறேன். நீங்க சொல்லுவோமா? என்னன்னா என் கண்பான தேவ பிள்ளையே, இந்த 12 பேர் நம்ம தம்மோடு இருக்கும்படிக்காக தெரிந்து கொண்டாங்க பைபிள். அவன் எங்க போனாலும் அவன் கூடவே இருப்பான். ஏசு எங்க போனாலும், மலைக்கு போனாலும் பின்னாடியே போவாங்க. கீழே இறங்கினாலும் கூடவே இருப்பாங்க. அற்புதம் செய்யும் போது கூட இருப்பாங்க. ஜபம் பண்ணும் போது கூட இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு எப்படி தங்கி இருப்பானா, சுகமாய் தங்கி இருப்பான். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 4:8 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகும். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். வேற யாரும் சுகம் கொடுக்க முடியாது. நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமா, என்ன போராட்டம் வந்தாலும் சரி சொல்றான் பாருங்க. வாசிங்க திரும்ப வசனத்தை. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே நீ சுகமாய் சுகமா தங்க பண்ண போறாங்க. நீ சுகமாய் இருக்க போறீங்க. ஏன்னா வேதம் 122:7 யாரும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 122:7 வாசிங்க. சங்கீதம் 122:7. உன் அலகத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் இந்த வாரம் முதல்ல நீங்க பிரியமானவரா மாறும்போது உனக்கு என்ன கொடுக்குறாரு? சுகமா தங்க போறீங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன செய்ய போறீங்க? ஒரு சுகமான ஒரு அனுபவம் போகுது. உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் போது. நான் சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது உன் குடும்பம் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். அடிக்கடி வியாதி வரவே வராது, அடிக்கடி போராட்டம் வராது, மருத்துவமனைக்கு செலவு பண்ண மாட்டேன். அன்னைக்கே சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 58:8 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரம். ஏசாயா 58:8. விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ் சீக்கிரத்திலே துளிர்த்து நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். சமாதானம் சொல்லி ஒரு வார்த்தை வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் சமாதானத்தை கற்றுக் கொடுப்பாரு. சுகமா தங்க போறீங்க. எப்படி? ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல வெயில இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில போயிட்டு உள்ள போன உடனே நல்ல தண்ணி சில்லுன்னு குடிக்கிறீங்க. குடிச்சோன்னா என்ன போட சொல்லுவீங்க? இப்போ கம்பல்சரி எல்லாம் ஏசி போட சொல்றாங்க. ஏசி போட்டால் தான் ஒரு சமாதானம் வருது. இல்லைன்னா சமாதானம் போயிடுது. இனிமேல் இன்னும் அதிகமாகுமா வெயில்? ஓசோன்ல என்ன வந்துருக்கு? ஓட்டை வந்து ரொம்ப நாள் ஆகுது சொல்றாங்க. இனிமேல் வர 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 வெயில் தாக்கம் அதிகமாக போய் கொண்டிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் தண்ணி நிறைய கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இல்லையா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? சுகமாய் தங்கி இருப்பாராம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். ஜனமும் ஒருபோதும் அப்ப சுகமாய் தங்கி இருக்க பண்ண போறார். எப்ப தெரியுமா? என் கண்பானவர்களே, எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது, உலக சமாதானத்துக்காக நீங்க வேண்டணும். அப்பதான் உலக சுகம் கிடைக்கும். யாருன்னா எப்படின்னா போனா பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கிறேன் அந்த குறுகிய வட்டம் இல்லை. முழங்கால் படிட்டு திறப்பின் வாசல் என்று நம்முடைய தேசத்துக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அநேக தேசங்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளையை கர்த்தருடைய மாற்ற விரும்புகிறார்.
நீங்க சுகமா? ஜான் நாக்சன் ஒரு மனுஷன் இந்த ஸ்காட்லாண்டுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க? அப்படி ஜெபித்தது மாத்திரம் அல்ல, அநேகர் என்ன செஞ்சாங்க, வந்து மிஷனரியா ஊழிய செஞ்சதாதான் இன்னைக்கு நாம விடுதலையோடு கூட இருக்கிறோம். நீங்க சொல்லுவோமா? அவங்க கொடுத்த கல்வி இன்னைக்கு இருக்குது, அவங்க கொடுத்த சாப்பாடு இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பழைய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி காரியங்கள் யாரையுமே உள்ள சேர்க்க மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், அப்படி இப்படி ஒண்ணு வேணாம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஆட்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்தெல்லாம் மாத்தி நீயும் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்து இன்னைக்கு டிரைப்ஸ் மத்தியில் எவ்வளவு ஊழியம், மலை ஜாதிகள் மத்தியில் எவ்வளவு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி செஞ்சு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி அவனை சமமாய் சபைக்குள்ள அனுமதித்தினால்தான் ஜனங்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல சொல்லுவோமா? ஏற்றுக்கொண்டு அந்த நல்ல தரமான கல்வியை கொடுத்தாங்க. கல்வியை கொடுத்தது மாத்திரமல்ல கண்மாணவர்களே, மெடிக்கல் கர்த்தருக்கு சொல்றது மருத்துவ காரியங்கள். அப்பெல்லாம் குழந்தை பிறக்காம எத்தனை பேரு செத்து போனாங்க. ஏதோ ஐடியாஸ் கடல் இன்னைக்கு வேலூர் சிஎம்சி நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அது பெரிய சாட்சி. எவ்வளோ கரெக்ஷன் பண்ணி அந்த அம்மா ஃபாரின் கரெக்ஷன் பண்ணி இங்க வந்து கொண்டு வந்து நம்ம சொல்ற வெள்ளக்காரன் கொண்டு போயிட்டான்றோம். நிறைய பேர் இங்க கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பென்னி குக்கு அணை கட்டலன்னா இன்னைக்கு நமக்கு தண்ணியே இல்ல, பெரியார் டேம் இல்ல. எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ மிஷனரிமார்கள் அவங்க தங்களுடைய ஜீவனையும் பாராதபடிக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ததுனாலதான் இன்னைக்கு நாம சுகமாய் தங்கி கொண்டிருக்கிறோம். மலையில சுகமா? மலையில சுகமா? இல்லைன்னா இன்னும் நம்ம மோசமான வாழ்க்கையை மாறி இருக்கும். அந்த கர்மான தேவ பிள்ளை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கன்னு சொன்னா நீ ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அப்புறம் நற்சாட்சி பெற்றவனா இருக்கும். ரெண்டாவது தேவனுடைய சுகமா நீ தங்கி இருக்க போற. அது தங்குறன்னு சொன்னா எருசலேமின் சமாதானத்துக்காக நீ ஜெபிக்கணும். நிறைய சொல்லுவோமா? சொல்ற ஆண்டவர் நீங்க பாத்துக்கல, அந்த மார்க்கு சுவிசேஷத்துல அந்த அம்மா வருவாங்க 12 வருஷமா வஸ்திரத்தை ஓரமா பயந்து போய் சொல்லுவாங்க. சொல்ல விசுவாசம் நீ ரட்சித்தது ஏசன் எப்படி பேசியிருப்பாரு? சின்ன எங்க பாஸ்டர் பேச சொன்ன மோசையே ஆண்டவர் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? எல்லாரும் ஒரு மாதிரி கூப்பிட்டாங்க, ஆனால் ஒருத்தர் கரெக்டாக கூப்பிட்டாங்க, அவர்தான் செலக்ட் ஆகும். வாய்ஸ் டெஸ்டிங் ஏசு சொல்றாரு. எப்படி சொல்லியிருப்பாரு மகளை பார்த்து? மார்க்கு சுவிசேஷம் 5:23 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எப்படி கூப்பிட்டு நம்ம எப்போ கத்துறோமோ அப்போ கத்த மாட்டோம், எப்போ அமைதியாக பேசுவோம் அப்போ அமைதியாக பேசுவோம். வாசிங்க. அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி வந்து தொட்டால் உடனே ஒரு உதரத்தின் ஊழல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தால் உடனே இயேசு புறப்பட்டதை அறிந்து திரும்பி கேட்டார். நோக்கி நெருங்கி கொண்டிருக்க கண்டோம். பார்த்தார். நடுங்கி விழுந்து சொன்னாள். என்ன சொல்றாரு? மகளே விசுவாசம் உன்னை, அதுதான் பொறுமையா பேசிப்பாரு நினைக்கிறேன். மகளே விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமா
சமாதானத்தோடு போன அழகா சொல்லி பேசுறாரு. நீங்க சொல்லுவோமா? இன்னைக்கு சமாதானத்தோடு அவர் சொல்றாரு, மகளே உன் வேதனையெல்லாம் நான் நீக்கிட்டேன், வேதனையெல்லாம் மாறிட்டேன், வேதனையெல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து மகிழ போறேன். உன் பயமும் படபடப்பும் நீங்க போகிறது. பாடுகளை தாங்குகிற பலனை கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ண போறேன்? என்ன சொன்னார் ஆண்டவர்? பிரியமானவன் பிரியமானவன். அதுக்கு அடுத்தது முடிச்சுட்டு எந்த பிரச்சனை மறந்து மலேரியா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு முதல்ல? பிரியமானவன், அப்புறம் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். மூணாவது அவனை என்னாலும் காப்பாற்றி எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பான். அப்ப காப்பாற்றுற தேவன், பறந்து காக்கிற பட்சிகளை போல காப்பாற்றுகிற தேவன். கர்த்தராகிய நான் முடிச்சிடறேன். கர்த்தராகிய நான் அதை அடிக்கடி செய்வேன், தண்ணீர் ஊற்றி அதை காப்பாற்றி, இரவு பகலும் அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதை காப்பாற்றி, அதை ஒருவரும் சேதமடையாதபடிக்கு ஏசாயா 32 அதிகாரமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். காப்பாற்றி சில முடிச்சு 2 நிமிஷம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. கர்த்தராகிய நான் கேளுங்க டக்குனு. அடிக்கடி தண்ணீர் நீர் பாய்ச்சி சேதமடையாதபடிக்கு காத்துக்கொள்வேன் ஒரு வசனம் வரும். இருபத்தி 32 27 3 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 27 3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். இரவும் பகலும் பாதுகாக்க போறேன். கடைசியா ஒரு வசனம் அதை சொல்லிடுறேன், உன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமா இருக்க போறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன். இந்த ஜெபம் நாங்கள் எல்லை பிசாசுகளை துரத்தும் ஆண்டவர், ஜனங்களை வரவிடாதபடிக்கு தடுக்கிற அந்தகார ஆவிகளை உன் எல்லைகளுக்குள்ளே வாசமா இருப்பாங்க. நான் திரும்ப சொல்றேன், உபாகமத்தின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 23 அதிகாரமா ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் எல்லைகளுக்குள்ளே வாசமா இருக்கிற கர்த்தர் அவர். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் எடுங்க, கடைசி வசனம் நான் முடிச்சிடுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வேகமா வாசிங்க. 22ஆம் அதிகாரம் வசனம் பாருங்க. உன் எல்லைகளுக்குள்ள அவர் உலாவி கொண்டிருக்கிறார் வசனம் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவனிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு, நான் தயவு செய்து சொல்றேங்க, உங்க பாளையத்துக்குள்ள கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க வீட்டை சுற்றி தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. உங்க வீட்டுக்குள்ள தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. அசுசியான காரியத்தை கண்டு அவர் வெளியே போகாதபடிக்கு வாசிமா, பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சுத்தமா இருக்க கடவுது. அது மாத்திரம் இல்ல, 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 147:14. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 147:14, ஏசாயா 60:18. அவ்வளவுதான். அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். அந்த மேல உள்ள சங்கீதத்தை நீங்க படிச்சு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. யாருக்கு அதை செய்வார் சொன்னா, உன் எல்லைகளை சமாதானமாக்குவாராம். ஆசா ராஜா ஆண்டவரை வேண்டிக் கொண்டதுனால, ஆண்டவருடைய காரியத்தை செஞ்சதுனால, ஆண்டவருக்கு பயந்ததுனால, ஆண்டவர் எதையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க சொன்னாரோ, சில பேர் வீட்டுல என்ன வச்சிருக்கிறீங்க?
உடைக்க வேண்டியதை உடைங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் எச்சரிக்கிறார், வீட்டுக்குள்ள இன்னும் நீங்க சில காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வைத்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதெல்லாம் தூக்கி நீங்க வெளியே போட்டாதான் உன் எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உடனே வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு பாவியோட சால்வை எடுத்து வச்சுட்டான், ஒரு வெளியே என்ன செய்ய ஒரு தாப்பாளத்தில் இருந்து வச்சுட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கும்படியாக கர்த்தர் செஞ்சுட்டார். அப்ப ஆண்டவர் அந்நிய பொருட்கள் நமக்குள்ள வரவே கூடாது, அந்நிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, அந்நிய தெய்வங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, முழு மகிமையை நீர் இயேசுவுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். சரியா சொல்லுவோமா? நான் சொல்றது எது பேர் புரியுது தெரியல, உங்களை மாற்றி கொடுங்கள். உன் எல்லைக்குள்ள கர்த்தர் வாசமாக இருக்கும். அசுசியான காரியம் உனக்கு வேண்டாம், அசுசியான காரியம் உனக்கு வேண்டாம். திரும்ப சொல்றேன், இயேசு அல்லாமல் வேற ஒரு தேவன் இந்த உலகத்தில் கட்டளப்படவில்லை. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டப்படவே இல்லை. அவர் மாத்திரம் தான் தெய்வம். வேளாங்கண்ணி பாட்டு மாட்டி வச்சுட்டீங்கன்னா கஷ்டம். ஓப்பனா சொல்லிடுறேன். சில பேர் மெழுகுவத்தி கொடுத்து பெந்தகோஸ்தே கிறிஸ்தவம் நிறைய பேர் இருக்காங்க. படத்தை மாட்டி வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு சொன்ன இயேசு நான் செத்தா போயிட்டார், அவருக்கு பூவை போட்டுக்கின்னு, இந்த பக்கம் மாதாவுக்கு பூவை போட்டுக்கின்னு, இந்த பக்கம் ஒரு மெழுகுவத்தி, இந்த பக்கம் ஒரு மெழுகுவத்தி, சிலுவை போடுறது ரகமல்ல சந்தர ரோகியாலவ ரகதனமா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இல்லையா சொல்லுவோமா? மற்ற காரியத்தை சொல்லல, நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே சொல்றேன். கர்த்தர் எச்சரிக்கிறார், எல்லாரும் தூக்கி வெளியே போடுங்க. எதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, எதாவது காரியம். சில பேர் பழைய காரியத்தோட வச்சிருப்பாங்க, வீட்டில் வச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் என்கிட்ட கொடுத்துருங்க, அழகு எடுத்து வச்சிருக்கோம். அங்கே பழைய குத்து இருக்கு பாஸ்டர், வீட்டில் அப்படியே இருக்குது. தயவு செய்து சொல்லுறேன், இந்த மாதிரி பழைய காரியங்கள், தட்டு குத்து சாமான்கள் எதுவாக இருந்தாலும் எது போய் கொடுத்துட்டு என்ன செய்யும், கர்த்தருக்கு எதையாவது செஞ்சுது. அழகிய சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்ல நான் சொல்றேன். இப்போ வீட்டில் பாருங்க, சுற்றி பாருங்க, என்னென்ன அறியாதவர்கள் கும்பிட்டு கொண்டிருப்பாங்க. அறியாத காலத்தில் தேவன் அறியாதவர் போல் இருந்தார். இன்றைக்கு எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரே தேவன், வேத சொல்லுகிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் ஒருவர் மாத்திரம் நமக்கு உண்டு. 33 கோடி தேவர்களும் உண்டு. ஆனா ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார். ஒரே இயேசு கிறிஸ்து ரட்சகர் நமக்குள்ள இருக்கிறார். ஒரே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இதை தவிர வேற யாருன்னா நீங்க பண்ணீங்கன்னா யாத்திராம 20வது பாடுங்க, என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் ஒரு சொருவத்தையாவது விக்கிரகத்தையாவது நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது. நான் எரிச்சல் உள்ள தேவன். அதான் நம்ம எல்லையில கர்த்தர் வாசமா இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவங்க. உங்க எல்லையில சமாதானம் உண்டாக போகுது. உசிதமான கோதுமை சாப்பிட, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாப்பிட்ற அளவுக்கு வசதி கர்த்தர் கொடுக்க போறேன். உங்க எல்லைகளில் பாதுகாக்க போறாரு. தூதர்களை வைக்க போறாரு. யாரு உனக்கு வர போறது இல்லை. பிசாசு வந்தாலும் சரி, சங்கார தூதம் வந்தாலும் சரி, மரண கட்டுகளுடன் வந்தாலும் சரி, இயேசு எல்லாவற்றையும் மாற்றி உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்ற போறார். நீங்க சொல்லுமா? கண்களை மூடுவோம். அந்த வரி இன்னொரு பாடுவோம். உம்மை ஆராதிப்பாண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நான் ஆராதிக்கிறேன். ஒரே ஒரு சந்தப்படமா? அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே சத்தமா உம்மையே ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை அவனோடு சுகமாய் தங்கி இருப்பான். அவன் எந்நேரம் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பான். கர்த்தர் பேசுற வார்த்தைகள் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா.